வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இந்திய பொருளாதாரம் மற்றும் வணிகம் நம்ம பார்க்கலாம். இது முந்தைய வருட வினாத்தாள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வருமான வரி மற்றும் சொத்து வரியின் பெயர் என்ன? நேர்முக வரி, மறைமுக வரி, பயன்பாட்டு வரி, சொத்து வரி. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேர்முக வரி. அடுத்த கொஸ்டின், அரசாங்கத்தின் முக்கிய வருவாய்க்கான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருவாய் வரி, பொதுத்துறையிலிருந்து வருவாய், நிர்வாக வருவாய், அயல்நாட்டு உதவி. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வரி வருவாய், அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தடையில்லா வாணிபத்தில் சமச்சீரற்ற வருமானத்திற்கான காரணம். தடையில்லா வாணிபத்தில் சமச்சீரற்ற வருமானத்திற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தடையில்லா போட்டி, தனியார் சொத்து மற்றும் பரம்பரை சொத்து, இறுதிநிலை உற்பத்தி திறன் உழைப்பில் வேறுபாடு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தடையில்லா போட்டி, அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, நில உச்சவரம்பு சட்டம் மாநில அரசால் பின்வரும் திட்ட காலத்தில் புகுத்தப்பட்டது. இரண்டாவது திட்டக்காலம், 3வது திட்டக்காலம், 4வது திட்டக்காலம், 5வது திட்டம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3வது திட்டம். அதில் தான் நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஐஆர்டிபி திட்டம் கிராமத்தில் உள்ள எந்த பிரிவு மக்களுக்காக உருவாக்கப்பட்டது? ஐஆர்டிபி திட்டம் கிராமத்தில் உள்ள எந்த பிரிவு மக்களுக்காக உருவாக்கப்பட்டது? ஆன்சர் நிலமற்ற உழைப்பாளர்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், கிராம கைவினைஞர்கள். இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும் எல்லாத்துக்குமாகவும் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் நகர்மயமாதலுக்கு காரணம் வேளாண்மையில் மக்கள் தொகை பெருக்கம், வேளாண்மையற்ற பிற வேலைகள் கிராமப்புறத்தில் இல்லாமல் இருப்பது, நகர்ப்புற வாழ்க்கையின் ஈர்ப்பு. இவை அனைத்தும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும். அடுத்து, பொது கடன் என்பது அரசின் கடன், தனிநபரின் கடன், ஒரு நிறுவனத்தின் கடன், வெளிநாட்டின் கடன். பொது கடன் அப்படின்னா அரசின் கடன். அடுத்து, பணவீக்கம் ஏற்பட காரணங்கள். பண அளிப்பின் உயர்வு, உற்பத்தியின் அதிகரிப்பு, உற்பத்தியில் குறைவு, ஏ மற்றும் சி இவை இரண்டும். ஆன்சர் ஏ அண்ட் சி, இது ரெண்டு தான் ஆன்சர். ஏ அண்ட் சி, அதாவது பண அளிப்பின் உயர்வு மற்றும் உற்பத்தியின் குறைவு, இதுதான் பணம் வீக்கம் ஏற்பட காரணம். கீழ்கண்டவற்றில் எது கம்பெனியின் முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது? அமைப்பு முறைகேடு, சங்க நடைமுறை விதிகள், தகவல் அறிக்கை, ஆண்டு அறிக்கை. ஆன்சர் அமைப்பு முறைகேடு, இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், உள்நாட்டு வாணிபம் என்பது ஏற்றுமதி, இறக்குமதி, நாட்டுக்குள் நடக்கும் வாணிபம், இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் நாட்டுக்குள் நடக்கும் வாணிபம். அடுத்து, தீ காப்பீட்டில், அதாவது காப்பீடு, அதில் தீக்குன்னு இருக்கிற ரூல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. காப்பீட்டு கால இறுதியில் ஒரு குறிப்பிட்ட தொகை அளிக்கப்படுகிறது. இடர் ஏற்பட்டால் அன்றி பணம் அளிக்கப்படுவதில்லை. பாலிசி முதிர்வுற்று இடர் ஏற்படும் போது பணம் அளிக்கப்படுகிறது. 4th ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? பாலிசி தேதியிலிருந்து 1 மாதம் முடிவுற்றவுடன் பணம் அளிக்கப்படுகிறது. ஆன்சர் இடர் ஏற்பட்டால் அன்றி பணம் அளிக்கப்படுவதில்லை. அடுத்து, கூட்டு பங்கு கம்பெனிகளின் கணக்குகளை தணிக்கை செய்வதன் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. லாபத்தை அதிகரிக்க, நற்பெயரை அதிகரிக்க, சட்டப்பூர்வ விதிகளை நடைமுறைப்படுத்த, பங்குதாரர்களை திருப்திப்படுத்த. ஆன்சர் சட்டப்பூர்வ விதிகளை நடைமுறைப்படுத்த. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.